நபியின் வழியில் சாலிஹா. சாலிஹா என்ற ஒரு புத்திசாலி சிறுமி. அவள் தன் அம்மாவுடனும் அப்பாவுடனும் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தாள். அவள் பள்ளியில் நன்றாக படிப்பாள். ஆனால் அவளுக்கு பிடித்த விஷயம் என்ன தெரியுமா? சுத்தமாக இருப்பது. ஒரு நாள் பள்ளியில் இருந்து சாலிஹா வீடு திரும்பினாள். அவள் பையை அப்படியே தூக்கி போடாமல், அல்லாஹ் எதையும் ஒழுங்காக வைக்கச் சொல்கிறார் என நினைத்தாள். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? புத்தகங்களை மேசையில் ஒழுங்காக வைத்தாள். பேனாக்கள், பென்சில்கள் எல்லாம் ஒரு பெட்டிக்குள் வைத்தாள். சாப்பாட்டு டப்பாவை அழுக்காக வைக்காமல் கழுவி வைத்தாள். பிறகு கைகளை கழுவினாள். அம்மா அங்கே வந்தார். அவர் எல்லாம் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு கேட்டார், சாலிஹா இவ்வளவு சுத்தமா வைத்திருக்கிறே? சாலிஹா மெதுவாகச் சிரித்தாள். அவள் சொன்னாள், நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே அம்மா, சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்று. அதனால்தான் நான் சுத்தமாக இருக்க விரும்புகிறேன். அம்மா மகிழ்ச்சியுடன் சாலிஹாவை கட்டி அணைத்தார். அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை நல்லபடியாக வளர்த்தருளட்டும். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வாழ என் குட்டி பாப்பா தயார். இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? சுத்தமாக இருக்கிறதென்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்ல, அது நம் மார்க்கத்தின் ஒரு பகுதியும். நம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சுத்தமாக இருந்தார். இன்ஷா அல்லாஹ் நாமும் அவரை போல நடந்து கொள்ள வேண்டும் குட்டீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.